பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டவும், அவர் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்வதற்கும் நாம் முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவன் நம்மேல் வைத்த நினைவுகள் பெரியது. அவை தீமைக்கல்ல, சமாதானத்திற்கான நினைவுகள். ஆகவே நம்முடைய குறுகிய வட்டத்தை விட்டு தேவன் நம்மை விசாலத்திலே நம்மை நடத்துவதற்கும் நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கும் அவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை நடத்த முடியும். வாயினால் நாம் தேவ வசனத்தை அறிக்கையிட்டு விட்டு நம்முடைய இருதயம் தூரமாய் இருந்தால் இந்த வார்த்தைகளின் நிறைவேற்றம் ஒன்றும் நம்மிடத்திலே காணப்படாது. ஆகவே நீதிமொழிகள் 4:4 தேவன் போதிக்கிறதாவது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவுது, அப்பொழுது பிழைப்பாய் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் தேவன் போதிக்கிற வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே காத்து அவைகளை நாம் கைக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கட்டளையிட போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே நமக்கு வருகிற பிரச்சனைகளிலே பல நேரங்களிலே என்ன முடிவுகள் எடுப்பது என்று நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் விடை தேவனே. ஆகவே நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஆகவே தான் நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய முடிவுகளை எல்லாம் தீர்மானிப்பது தேவனுடைய கரத்திலே தான் இருக்கிறது. தாவீது சொல்லும் பொழுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம் சில நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், தேவன் தந்த சுகத்தை பலத்தை நினைவு கூறுகிறோம். அநேக நேரங்களிலே நாம் செய்வதறியாது திகைக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே தேவ ஆலோசனை தருகிறார். அது நம்முடைய வழிகளை அநேக நேரம் மாற்றி போட்டதாகவே இருக்கும். நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இப்படிப்பட்ட ஆலோசனை மனிதனிடத்திலிருந்து வருமேயானால் அவை ஒன்றும் நமக்கு வாய்ப்பதில்லை. ஏனென்றால் மனிதனுடைய ஆலோசனையை அபத்தமாக்குகிற தேவன். ஆகவே தேவன் நமக்கு தந்த ஆலோசனை அந்த காரியத்தின் ஜெயமாகவே இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். யோபு சொல்லும் பொழுது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று எழுதுகிறார். ஆகவே மனிதனிடத்திலே ஆலோசனை கேட்காதபடி தேவ ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மேலே வைத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆலோசனையை கேட்டு அதன்படி எல்லாவற்றையும் செய்ய பழகும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மிலே நினைத்திருக்கிற நினைவுகள் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் பூமி எங்கும் சுற்றி திரிகிற தேவனாய் கர்த்தருடைய கண்கள் நம்மேலே பதிய வேண்டுமென்றால் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவன் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நமக்கு நல்ல ஆலோசனை தருகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய நினைவுகளிலே சிந்தனைகளிலே தேவ சத்தம் வழி இதுவே, இப்படியாக செல் என்று சொல்கிற தேவ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாயிருப்போம். ஆகவே தேவ ஆலோசனைக்கு உங்களை விட்டு கொடுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து எங்கள் வலதுகரத்தை பிடித்து உடைய வார்த்தையை சொல்லுகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் பிள்ளைகளுக்கு போதித்து வழிகாட்டுகிறவராய் கூட நின்று நடத்துவீராக. நல்ல ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நேர்த்தியாய் நீர் நடத்தும்படியாய் உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.